டெல்லியில 72 மாவட்ட செயலாளர்கள் அழிச்சு ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன சார் நடக்குது? அதிக சீட்டு கேட்டு ராகுல் காந்தி பேரம் பேசுறாரு. இதை நான் வெளிப்படையா சொல்றேன். 57-62 காமராஜர் கட்சியை பிடிச்சி இருந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு கூட்டணியை இன்டாக்டா வச்சு இருக்கிறார். இந்த கூட்டணி வேணுங்கிறதா ஸ்டாலினுக்கு நோக்கம், வேணுங்கிறதா ராகுலுக்கு நோக்கம். ஸ்டாலின் தன் டேர்ம்ஸுக்கு காங்கிரஸ் கொண்டு வர பாக்குறாரு. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸ்டாலின் ஜெயித்து ராகுல் அதுல தோக்கணுங்கிறது மனமாற உளமாற ஆசை. தம்பி ரங்கராஜ் பாண்டே என் ஆசை அப்படிதான்பா, இதுதான்பா மோடிக்கு நல்லது. கல்யாணராமன்ஜி என் ஆசை அதுதான்பா, இதுதான்பா மோடிக்கு நல்லது. மோடியும் அதுதான்பா நினைக்கிறாரு. திமுக கூட்டணி அவங்க போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட் MLA போஸ்ட்டுக்கும் போது திமுக அணியில ஒரு சீட்டு கிடைச்சா ஸ்டாலின் அதை ஜெயிக்க வச்சிருவார். ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை, அதை ஜெயிக்க வைக்கக்கூடிய பொறுப்பையும் எடுக்கிறார். கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய பொறுப்பையும் ஸ்டாலின் எடுக்கிறார். திமுகவும் காங்கிரசும் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தாம இருக்காங்க. இதுதான் ஸ்டாலினுக்கு அரசியல். நீங்க என்ன விட்டு போனீங்கன்னா ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட் MLA போஸ்ட்னு 2 தடவை நியர்லி 40 சீட்டு ஜெயித்தாச்சு. 3வது தடவை அது காலியாகி போயிடும். இப்படி பல சூழ்நிலையில காங்கிரஸுக்கு திமுக விட்டு போக முடியாதுங்கிறதும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஆனா விஜய்க்கு முதுகெலும்பு இல்லை. இவர் பேசி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? பாராளுமன்ற பிரச்சனையை பற்றி பேச முடியல. நேஷனல் ஹெரால்டில் ராகுல் காந்தியும் சோனியா காந்திக்கும் ஒரு ரிலீஃப் கிடைச்சதை பற்றி பேச முடியல. எல்லாம் ஸ்டாலின் பேசுறாரு. அப்போ உங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒண்ணுன்னா இதெல்லாம் ஏன் பேசாம இருக்கிறீங்க? இமேஜினரி ஓட்ஸ், பல நிரூபிக்காத ஓட்ஸ், ஏட்டு சொரக்கா ஓட்டு, காகித புலி ஓட்டு, கற்பனை ஓட்டு, சர்வே ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, பலமே நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒரு ஆப்ஷனும் இல்லை, ஒரு மேட்டரும் இல்லை, ஃபேக்டரும் இல்லை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. இப்போ திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தையே இப்போ வரைக்கும் எட்டப்படாம இருக்கு. இதற்கிடையில டெல்லியில புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு 72 மாவட்ட செயலாளர்கள் அழிச்சு ராகுல் காந்தி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன சார் நடக்குது? அதிக சீட்டு கேட்டு ராகுல் காந்தி பேரம் பேசுறாரு. பேசுறதுல என்ன தப்பு? தப்பு இல்லை, தப்பு இல்லை. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். தப்பு இல்லை. ஏடா எனக்கு காங்கிரஸுக்கு எதிர் தான். ராகுல ஸ்டாலின் கலத்தி கொண்டுதான் ஆசைப்படுவேன். பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அணிங்கிறது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வந்த வெற்றி. 33 விழுக்காடு பலம் கொண்டவங்க ஒருமித்த கருத்தோடு 53 விழுக்காடுக்கு போயிட்டாங்க. 45.5க்கு போயிட்டாங்க, 47க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க 45 விழுக்காடுக்கு மேல அவங்க வாக்கெடுப்பாங்க. அந்த அணி இன்டாக்டா இருக்கிறது வரை அந்த அணி 45 விழுக்காடு வாக்கு தாராளமா தாண்டி போவாங்க. இதை நான் வெளிப்படையா சொல்றேன். 57-62 காமராஜர் கட்சியை பிடிச்சி இருந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு கூட்டணியை இன்டாக்டா வச்சு இருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டணி வேணுங்கிறதா ஸ்டாலினுக்கு நோக்கம், வேணுங்கிறதா ராகுலுக்கு நோக்கம். ஸ்டாலின் தன் டேர்ம்ஸுக்கு காங்கிரஸை கொண்டு வர பாக்குறாரு, ராகுல் தன் டேர்ம்ஸுக்கு ஸ்டாலினை கொண்டு வர பாக்குறாரு. இதுதான் முக்கியமான. இதுல இமேஜினரி ஓட்ஸ், பல நிரூபிக்காத ஓட்ஸ், ஏட்டு சொரக்கா ஓட்டு, காகித புலி ஓட்டு, கற்பனை ஓட்டு, சர்வே ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, பலமே நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒரு ஆப்ஷனும் இல்லை, ஒரு மேட்டரும் இல்லை, ஃபேக்டரும் இல்லை. சும்மா அவரை ஒரு பேச்சுக்கு பயன்படுத்திக்கிறது. ஏன்னா ஜனநாயகம் படத்துக்குள்ள சென்சார் பிரச்சனையில வரும்போது மோடி அரசு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிர்த்து தான் சொன்னாரே தவிர விஜய்க்கு பேரையே சொல்லல இவரு ராகுல் காந்தி. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி கண்டிப்பா வேணும்னு கேட்கல, அது முறிஞ்சிருமோன்னு கேட்கல. முறியக்கூடாது, ஆனா அதிகம் வேணும். திமுக கூட்டணியில போனோம், ஆனா அதிக சீட்டு வேணும். இது தேமுதிக இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நேற்றுக்கு தேமுதிகவில் வேட்புமனு தாக்கல் விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு யாருமே விருப்ப மனுவே வாங்கலையே சார். இல்ல, விருப்ப மனுங்கிறது ஒரு கூட்டணி அரசியலுக்கு போனா அவங்களுக்கு விருப்ப மனு அதிகம் பேர் வாங்குவாங்க. திமுக கூட்டணி அவங்க போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் கொடுக்கறது MP போஸ்ட் MLA போஸ்ட்டுக்கும் போது திமுக அணியில ஒரு சீட்டு கிடைச்சா ஸ்டாலின் அதை ஜெயிக்க வச்சிருவார். ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை, அதை ஜெயிக்க வைக்கக்கூடிய பொறுப்பையும் எடுக்கிறார். கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய பொறுப்பையும் ஸ்டாலின் எடுக்கிறாரு. 2/3 சீட்ஸ் விடுதலை சிறுத்தைகளும் ஜெயித்துட்டாங்க, காங்கிரஸும் ஜெயித்துட்டாங்க, எல்லா கூட்டணி கட்சிகளும் ஜெயித்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸப்ட் முஸ்லீம் லீக்கு ஒரு இந்து பேக்லாஷ்ல ஒரு பாதிப்பு இருந்திருக்கு. பட் நவாஸ்கனி பார்லிமெண்ட்ல மற்றவங்களோட அதிக ஓட்டு எடுத்து MP-ல ஜெயித்தாரு. அது காரணம் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன். ஸோ எனிவே ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் கூட தேமுதிக கூட்டணி, திமுகவோட கூட்டணிங்கிறது இதாயிட்டுன்னா
தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு நம்ம அவனவன் நமக்கு போஸ்ட் கிடைக்கும்னு பணத்தை வந்து கட்ட இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாது, தனித்து போட்டிட்டாலும் ஜெயிக்க முடியாது. அப்ப தனிச்சு போட்டிக்கும் தயார் இல்ல, அதிமுக கூட்டணிக்கும் யாரும் தயார் இல்ல, அதிமுக கூட்டணிக்கும் யாரும் தயார் இல்ல, எல்லாரும் திமுக கூட்டணிக்கு தான் தயார். அப்ப இதை ஒரு பலகீனமா நினைச்சு ஸ்டாலின் சீட்டை குறைச்சிடக்கூடாதுங்கிறதா தேமுதிகவோட ஒரு கன்சர்ன். ஸோ வெற்றி கூட்டணிக்கு போறாங்க, அந்த கூட்டணி உறுதியான பிறகு அவங்க வேட்புமனு தாக்கல்னு சொன்னா தர்றது போஸ்ட், அந்த போஸ்ட்டை ஜெயிக்க வைக்கக்கூடிய பொறுப்பையும் ஸ்டாலின் எடுத்துக்குவார். இதுதான் நான் இது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஏவா வேலுவை பற்றி பேசும்போது இதைத்தான் அவரும் சொன்னார். நாங்கள் வந்து கலைஞர் காலத்துக்கு பிறகு ஸ்டாலின் காலத்தில் கொடுக்குற சீட்டை ஜெயிக்க வச்சு கொடுக்குறோம், எந்த கட்சி கொடுக்கும், அந்த ஒரு கிரெடிட் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கனால இங்கே போய் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வேட்புமனு கேட்கட்டு எம்எல்ஏ ஆயிடுவோன்னு அத்தனை பேரும் லாட்ரி டிக்கெட் அடிச்சிடாதான்னு வந்து கியூ கட்டி நின்று பணத்தை கட்டுவாங்க. இது அரசியல் தான். 2 மாசம் ஆச்சு, இப்போ வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றப்போ கிறிஸ்டியோட வந்து வெளிப்படையா அறிவிச்ச பின்பும் ஏன் சார் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தாம இருக்காங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு விலக முடியாது, அதான் விலக முடியாது. பட் இந்நேரம் பேச்சுவார்த்தை பிரதான பெரிய கட்சியா இருக்கிறது காங்கிரஸ் தான். இப்போ வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாம ரொம்ப இழுபறியிலே போயின்னு இருக்கு. இதுதான் ஸ்டாலினுக்கு அரசியல். நீங்க என்ன விட்டு போனீங்கன்னா, நீங்களா போனீங்கன்னா அகிலேஷ் யாதவ் உங்களை காரி துப்பிடுவார். இப்படி ஒரு துரோக கும்பலையா நம்ம கூட்டணி வச்சிடணும்னு. தேஜஸ்வி யாதவ் உங்களை ஓரம் கட்டிடுவாரு. இப்படி ஒரு நம்ம உள்ள இருந்தே பாரசைட் ஒட்டுண்ணி கோஷ்டி கூடையா நம்ம கூட்டணி வச்சிருக்கோன்னு தேஜஸ்வி யாதவ் நினைச்சிருவாரு. சரத்பவார் உங்களை தள்ளிக்கிட்டு இணைப்புன்னு போய் வேற ரூட் எடுத்துருவாரு. மம்தா உங்களை காசுக்கு மதிக்க மாட்டாங்க. ஹேமந்த் சோரனும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாரு. இப்படி இந்தியா ஃபுல்லா உங்களுக்கு ஆப்படிப்பட்டு போகும். இது ஒண்ணு, இந்தியா கூட்டணி பனாலாகி போகும். ரெண்டாவது, இங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு 2 தடவை நியர்லி 40 சீட்டு ஜெயித்தாச்சு. 3வது தடவை அது காலியாகி போயிடும். ஸோ இப்படி பல சூழ்நிலையில காங்கிரஸுக்கு வந்து திமுக விட்டு போக முடியாதுங்கிறதும் ஸ்டாலினுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து அதிக சீட்டுக்கான பேரத்தையும் பண்றாங்க. என்கிட்ட தானே சீட்டு வாங்கணும், மற்றவங்ககிட்ட போனா 117 வாங்கி செல்வ பிறந்தகை சீஃப் மினிஸ்டர், விஜய் சீஃப் மினிஸ்டர், கார்த்திக் சம்மர் சீஃப் மினிஸ்டர், நீங்க ஜெயிக்கவா போறீங்க, அது வந்து வீணா தான் போகும். ஜெயிக்கணும்னா என்கிட்ட தான் வந்தாகணும், நான் கமிட்டி போடுறதோட பொறுத்துருங்க, ஐஎம் சுப்ரீம்னு ஸ்டாலின் காட்டுறாரு. ஆனா ஸ்டாலினுக்கே தெரியும் கூட்டணி பலத்துல தான் வெற்றின்னு அவருக்கும் தெரியும். அவரும் கூட்டணி விட மாட்டார். ஆனா ஏர் டிரான்ஸுக்கு என்ன சீட்டுக்கு கூட்டணிங்கிறதா பிரச்சனை. திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே வெளிப்படையா ராஜகண்ணப்பன் சொல்றாரு, ரொம்ப ஒருத்தர் வந்து குடைச்சல் கொடுத்துன்னு இருக்காரு அப்படின்ற போல காங்கிரஸ்ல ஒரு எம்பியை குறிப்பிட்டே சொல்றாரு. இந்த அளவுக்கு ஒரு முரண்பாடா இருக்கும் போது எந்த மேலிடத்துல இருந்து எந்த ஒரு அழுத்தமும் இல்ல திமுகவில இருந்து இது போல பேசாதீங்க, இது போல இருக்கு, எந்த ஒரு வெளிப்பாடும் கொடுக்காம இருக்கிறது என்ன சார் காரணம்? பவர் பொலிட்டிக்ஸ்ல சீட் பேரத்துல ஒவ்வொருத்தரும் வில் பவரை காணிக்கிறாங்க. ஸ்டாலின் தன் வில் பவரை கமிட்டி போடாம வாங்க என்ன சுத்தி வாங்கன்னு காணிக்கிறாரு. ராகுல் காந்தி கனிமொழி பேசியும் அதை ஒத்துக்காம அவருக்கு பவரை காணிக்கிறாரு. சோ எப்படி இருக்கட்டுன்னு பார்ப்போம். நமக்கு ஸ்டாலின் ஜெயித்து ராகுல் அதுல தோக்கணுங்கிறது மனமாற உளமாற ஆசை. தம்பி ரங்கராஜ் பாண்டே என் ஆசை அப்படிதான்பா, இதுதான்பா மோடிக்கு நல்லது. கல்யாணராமன்ஜி என் ஆசை அதுதான்பா, இதுதான்பா மோடிக்கு நல்லது, மோடியும் அதுதான்பா நினைக்கிறாரு. ஆனா ராகுலும் டஃபா ஃபைட் பண்றாரு, இந்த இடத்துல கொஞ்சம் நிக்கிறாருங்கிற உண்மையை மறைச்சு நாம பேசுறதுக்கு தயார் இல்லை. பட் விஜய் ஒரு ஆப்ஷன் இல்லை. விஜய் வெட்டு செல்லாத நோட்டு தான். அவர் நிரூபிச்சாதான் ஓட்டு, நிரூபிக்காத ஓட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஆதவர்ஜனா நேற்று சொல்லும் போது சொல்றாரு, காங்கிரஸும் தாவேகாவுடையும் கொள்கையும் ஒன்னாதான் இருக்கு அப்படின்ற போல சொல்றாரு. என்ன காங்கிரஸுக்கு ஏதோ வளைவு இருக்கிறாரா? என்ன பட்ஜெட்டை ஏத்து அவங்க தலைவர் விஜய்க்கு முதுகெலும்பு இல்லை. இவர் பேசி என்ன பிரயோஜனம் ஆக போகுது? ஜனநாயகம் படத்தில் உள்ள பாதிப்பை பற்றி பேச முடியல, பாராளுமன்ற பிரச்சனையை பற்றி பேச முடியல. இப்போ பாராளுமன்ற இதில் எல்லாரும் சேர்ந்து சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொடுக்குறாங்க, திமுகவும் இருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து சொல்ல முடியல. நேஷனல் ஹெரால்டில் ராகுல் காந்தியும் சோனியா காந்திக்கும் ஒரு ரிலீஃப் கிடைச்சதை பற்றி பேச முடியல. எல்லாம் ஸ்டாலின் பேசுறாரு. அப்போ உங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒண்ணுன்னா இதெல்லாம் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அடிச்ச அடி அப்படி, ஜனநாயகத்துல மோடி கொடுத்த அடி அப்படி. இன்னும்
சுத்தி இருக்கவங்களுக்கும் அடி விழணும். அப்பந்தான் இவங்களுக்கு தெரியும் கட்சி ஆரம்பிச்சா உங்க கட்சி தனி கொள்கையோட வரணும். வரும்போதே இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தின மோடிக்கு எதிராக வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ராகுல் காந்தி ஆதரவோட எங்க கொள்கையும் ராகுல் காந்தி கொள்கையும் ஒண்ணுன்னு சொன்னா இதை விட மோசமான அடி தான் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.